வணக்கண்டா தம்பி. இந்த விஜயன் வெறுக்கிறன்னு ஒரு சின்ன கேள்வி ஒன்று வருது. அதுக்கு முக்கிய பெரிய பெரிய கெட்ட குணங்கள் இருக்குது. சரியா? சும்மா என்ன சொல்கிறது, கமரா கண்ணால் ஒருத்தரையும் பார்க்கக்கூடாது. படத்தில் இந்த தயாரிப்பாளர் கமரா கண்ணால் எல்லாரையும் பார்க்க வைப்பான். அதாவது கமராவில் ஹீரோ என்ன செய்தாலும் சரியான மாதிரி தான் காட்டுவான். அதான் கமரா கண்ணன்னு சொல்கிறது. கமரா கண்ணால் பார்க்கக்கூடாது, அறிவு கண்ணால் பார்க்கணும். சரியோ? ஈஸியாக உங்களுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். அதுக்கு பிறகு வாங்க அதுக்கு ஒரு எதுக்கு சரி தெரியுங்க ஏழுமண்டா இந்த தற்கொலையை யாராக இருந்தேன்னு. சரியோ? நான் விஜயை வெறுக்கிறதுக்கு முக்கிய முதலாவது காரணம், இப்போ உங்களோட நண்பர் கூட்டம் இருக்குன்னு தானே, அதில் பல விதமான நண்பர்கள் இருப்பினோம். அதில் ஒரு விதமான நண்பர் இருப்பான், வந்து என் பிரச்சனைடா, மச்சானோ எனக்கு ஒரு பிரச்சனைடா அப்படி அப்படின்னு சொல்லுவான். அப்படியே நண்பன் என்ன திருப்பி நாங்கள் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறதுக்கு சந்தர்ப்பம் தருவான். அவனும் நல்ல நண்பன். என்ன சொன்னால் எங்களுக்கும் சந்தர்ப்பத்தை தாரான். என்ன ஒரு டைப் ஃப்ரெண்ட் இருக்கான், வந்து எனக்கு ஒரு பிரச்சனை வர மாட்டேங்கிறா மச்சான், பிரச்சனை வர மாட்டேங்கிறா ரெண்டு கேட்பான். அவனை அடுத்த கட்டமாக நாங்கள் என்ன பிரச்சனை கேட்குறதுக்கு சந்தர்ப்பம் தர மாட்டான். அவனு ஹில்டியான ஃபீலிங்கை தருவான்னு சொன்னால் நாங்கள் அந்த பிரச்சனையை போகணும், போவாடி எங்களுக்கு தப்பாக நினைப்பணும் அப்படின்னு ஒரு ஃபீலிங்கை தந்துடுவான். அப்போ என்ன பண்ணி எனக்கு பிடிக்காது. இனியில் என்ன ஒரு சீப்பான கேரக்டர். அதே கேரக்டர் விஜய். உதாரணம் சொல்லவா, முதலாவது அவருக்கு வந்த பிரச்சனை, முதலாவது பிரச்சனை இந்த முதலாவது அவரை எல்லாரும் கேட்கினோம், நீங்களே வழியில் அவரே இல்லை, ஏன் பத்திரிகையாளர் சந்திக்க இல்லையாண்டு. அதுக்கு அவர் டப்புன்னு என்ன சொல்கிறேன்டா, 23ஆம் தேதி ஒவ்வொரு விஜயும் வெளியில் வருவான். அதில் என்ன நடக்குது, அவன் தன்னை பிரச்சனையை தூக்கி உங்களில் போடுறான், உங்களை அதை கழுத்து விட்டுட்டு தான் தாப்பிக்கொள்கிறேன். விளங்குத விஷயம். அது கொஞ்சம் சிந்திக்கிறாங்கள தான் அந்த விளங்கும் விஷயம். தற்போது விளங்கிக் கொள்கிற கஷ்டம்தான் வேண்டாம் நான் விளங்கப்படுறேன். அடுத்த விஷயம் திரிசாண்ட பிரச்சனை. சரியோ? திரிசாண்ட பிரச்சனைக்கு விளக்கம் கொடுத்துருக்கணும். நீ என்ன பிரச்சனை இது என்னன்னு விளக்கம் கொடுத்துக்கணும் இருக்கணும். அதுண்ட கடமை. நீ என்ன செய்கிற, என்ன கேவலப்படுத்தினா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தனையும் கேவலப்படுத்துறேன்னு சொல்லி அவங்கள உள்ளுக்க விடுத்து விட்டுட்டு, அதாவது மக்களை உள்ளுக்கு விடுத்து விட்டு தப்பிக்க பார்க்குற. மக்களுக்கே ஏன்னு சொல்லி கேட்க சந்தர்ப்பத்தை கொடுக்காமல், உன்னோட கூட இருக்கிறாங்களுக்கு ஏன்னு சந்தர்ப்பம் கொடுக்காமல் உள்ளுக்கு அழுத்து விடுற. என்ன இல்லைன்ற ஒரு சீப்பான இது. இப்படியான மனுஷர்கள்ட்ட இருந்து எப்போவுமே விலத்தி இருக்கணும். இப்படியானாக்கள் தான் ஈஸியாக துரோகம் செய்கிறார்கள். இது இல்லை அப்படி இல்லையண்டா நீங்கள் எதிர்க்கிறது வேறு சொல்லலாம் எனக்கு. ஓகே.